பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராமேஸ்வரம் போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். ராம்நாட்டில் என்னோட தம்பி வெங்கட சுப்பு அப்படின்னு ஒரு தம்பி இருக்கான். அவங்ககிட்ட சொன்னேன், நான் இப்படி ராமேஸ்வரம் போகணுன்னு இருக்குது அப்படின்னு. அக்கா நீங்கள் வாங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு. நான் போனோடனே எனக்கு பெரிய மந்திரிக்கு உள்ள உபசரணம் மாதிரி தான். அக்கா தம்பி தாண்டி என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு வெங்கட சுப்புக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். நாங்கள் பீமாஸ் நலபாகம் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். அந்த ஹோட்டலை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது பெய்ட் ப்ரொமோஷனோ ஒன்றும் கிடையாது. நான் உள்ளதை உள்ள மாதிரி சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்காக தான் அதை சொல்லணும்னு சொன்னேன். அப்போ வீடியோ பார்த்துட்டு வருவோமா? இப்போ நாங்கள் பீமாஸில் இருக்கோம். பீமாஸ் நலபாகம்னு சொல்லிட்டு ராம்நாட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் தங்கியிருக்கோம். அங்கே எனக்கு தாளித்த சேவை, பூஜா குட்டிக்கு வந்து கோபி சில்லி ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் அல்ல, உனக்கு அவளுக்கு சாதா நெய் ரோஸ்ட். எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? சட்னிலாம் பயங்கர டேஸ்ட்டு. உனக்கு எப்படி இருக்குது குட்டி? சூப்பராக இருக்குது. என்னதும் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. பீமாஸ் நலபாகத்தில் ராம்நாட்டில் சாப்பிட்றோம். சூப்பர் டேஸ்ட்டு. இந்த அட்மாஸ்ஃபியர் சூப்பராக இருக்குங்க. வந்து மினி டிஃபன், சாம்பார், வடை, பொங்கல், இட்லி, பூரி, கிழங்கு, மசால் தோசை, கேசரி, அப்புறம் ஒரு சாலட். அதுதான் சூப்பர், கிரீன் கிராம் சாலட் அண்ட் ஒயிட் சட்னி. இது தக்காளி சட்னி சும்மா வதக்கி வச்சுருக்காங்க. சூப்பர் டேஸ்ட்டு. நெய் ரோஸ்ட்டு எப்படி இருக்குது பூஜா? சூப்பராக இருக்கா? இது நாங்கள் மறுநாள் காலையில் சாப்பிட்ட வீடியோ. நான் குடிச்சிட்டு இருக்கிறது வந்து மினி காஃபி. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது எனக்கு வந்து நல்ல சுகர் வேணும், நல்ல ஸ்ட்ராங் வேணும், நல்ல ஹீட் வேணும், கொஞ்சமாக அளவு கம்மியாக வேணும். அதே மாதிரி எனக்குன்னு போட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையோட ஆம்பியர் சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக இருக்குது. இதை சொல்லியே ஆகணும். சப்ளையர்ஸும் ரொம்ப ஸ்பீடு. நம்ம சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ளே கொண்டு வச்சிடுறாங்க. இந்த பீமாஸ் நலபாகத்தில் நாட் ஒன்லி இந்த ரெஸ்டாரண்ட் மாத்திரம் இல்லை, 4 ஹால்ஸ் இருக்குது, சிறுசும் பெருசுமா. நம்ம ராம்நாட்டில் உள்ள நுழைஞ்ச உடனே இருக்குது இந்த ஹோட்டல். ராமேஸ்வரம் போகிறவங்களுக்கு நம்ம தங்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நேற்று ரூம் காமிக்கணும்னு நினச்சேன், ரூம் எடுக்கிறதுக்கு விட்டுருச்சு. ஆனால் ரூம் சூப்பராக இருந்தது. கார் பார்க்கிங் தான் முக்கியம். கார் பார்க்கிங் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு காலையில் 7 மணிக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் போய் ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன். நிறைய போட் இருக்குது. மறுபடியும் பாம்பன் பாலம் வழியாக போகிறோம். கோவிலோட ஒரு சைடு கோபுரம் இது. பஞ்சுக்குட்டி போகிறது பாருங்க, பேகை தூக்கிட்டு. நாங்கள் கடற்கரை கிட்ட நடந்து போயிட்டுருக்கோம். பூஜாவுக்கு இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு. அது அது ஒரு படத்தில் கவுண்டமணியை ஒரு நாயை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆமாம், அது மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கா. இங்கே நிறைய மாடு இருக்குது. இந்த பசுவுக்கெல்லாம் அகத்திக்கீரை இங்கேயே விற்கிறாங்க. திதி கொடுக்குறவங்க அந்த அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். நாங்களும் கொடுத்தோம். இங்கே தான் இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுற இடம். அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு பிள்ளைங்க அவங்க டேடிக்கும் நான் எங்கள் அம்மாக்கும் 3 தலைமுறையில் எல்லாரோடையும் பேர் சொல்லி திதி கொடுத்தோம். குளிக்கிற இடம் இது ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் தர்ப்பணம் பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்து வேறு தீர்த்தங்களில் போய் குளிக்கணும். பஞ்சுமாவும் கடலுக்குள்ளே இறங்குறாங்க. குளிச்சுட்டு வந்து, ஆமாம், முங்கி 3 தடவை முங்கி எந்திக்கணும். ரொம்ப அங்கே போண்டா பஞ்சு, போதும், அப்படியே முங்கி எந்தி. கொஞ்சம் உள்ளே தள்ளி போனால் தான் தண்ணி க்ளீனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பஞ்சுமா கொஞ்சம் தள்ளி போனான். நாங்கள் இங்கே குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு அடுத்து இந்த 22 கிணறு இருக்குல்ல, அதில் குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும். பஞ்சுமா 3 தடவை முங்கி எஞ்சிட்டா
அடுத்தது இந்த குட்டீஸ் போகிறாங்க மேடம். பஞ்சுமா அவளை முக்கி விடுமா, அவள் என்ன வாய் காட்டுறா. 1 2 3 ரெடி. ராமேஸ்வரம் கடலில் அலையே இருக்காது. பூஜா குட்டி குளிச்சுட்டு வாய்க்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டா. இங்கே க்ளீனாகவே இருக்காது. நம்மளை மாதிரி குளிக்கிறவங்க ட்ரெஸ்ஸுகளை கழட்டி கழட்டி அங்கேயே போட்டுருவாங்க. துணிகளாக இருக்கும், காலில் துணி சிக்கும். இப்போ அது இல்லை. ஆனால் இப்போ அந்த 22 கிணத்துல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல எல்லோரும் கழட்டி போட்டுடுறாங்க. புதுசாக இவங்களாம் ஐதீகம் உண்டு பண்ணி இப்படி கோவில் பிரமிசஸை ரொம்ப அசிங்கமாக ஆக்கிடுறாங்க. கோவிலை சுத்தமாக வச்சுருந்தாலே பெரிய புண்ணியம் கிடைக்கும். என்னடா சாந்தி இவ்வளோ கூலாக பேசுகிறா அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. நம்மளோட துக்கம் நம்மளோட இருக்கட்டும், அதை எதுக்கு வெளிக்காட்டணும். என்னோடய தம்பி ஒரு தெரிஞ்சவரை எங்களுக்கு கைடாக கூட அனுப்பி விட்டுருந்தாங்க. அதனால் 22 கிணத்துல குளிக்கிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் குளிச்சுட்டு உள்ளே கோயிலுக்குள்ளேயும் கஷ்டம் இல்லாமல் பார்த்துட்டோம். நாங்கள் குளித்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட போகிறோம். இந்த சிலை இந்த கோயிலை கட்டின விஜய ரகுநாத சேதுபதி அப்படிங்கிறவரோட சிலை தான் இது. இந்த கோயிலோட பிரகாரம் வேர்ல்டு ஃபேமஸ். இது 1210 தூண் இருக்குது. இந்த பிரகாரத்தில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இது கட்டி முடிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. அந்த காலத்திலேயே பயங்கர கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க. முக்கியமாக நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்ததே இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு. பொன்கோடி சுவாமிகள் தவபூமி, கோடிசாமியோட கோயில். பஞ்சுக்குட்டி நான் சுகமில்லாமல் இருக்கும்போது அம்மா நல்லா ஆகணும்னு இந்த கோயிலுக்கு வேண்டியிருக்கா. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷெட்டு தான். அடுத்து நாங்கள் தனுஷ்கோடியில் ஃபிஷ் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம இதில் எந்த மீன் வேணுமோ அது சொன்னால் அவங்க ஃப்ரை பண்ணி தருவாங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சதுனால அதில் ஸ்மெல்லே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கை கழுகிட்டு மோந்து பார்த்தா நாத்தமே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. நாங்கள் இப்போது ராமநாட்டில் இருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு காலையில் கிளம்பிகிட்ருக்கோம். பூஜா குட்டி தான் லேட்டு, இப்போ தான் எந்திரிச்சா. நாங்கள் 2 பேரும் டிரைவருக்கு வேண்ட சாப்பாடு வேண்ட ரெஸ்ட்டு தராத ஒரு ஓட்டமாக்கும் இந்த ஓட்டம். உங்களுக்கும் ஒரு டிரைவர் வேணா டூ சப்ச்சை இல்லை இல்லை. நேற்று டிரைவர் அங்கே ரொம்ப ஃப்ளெக்சிபிளான டிரைவர். நீங்க என்ன சாப்பாடு தந்தாலும் சாப்பிடுவேன், எங்க தூங்க சொன்னாலும் தூங்குவேன். இல்ல நேத்து அங்க இருந்து வந்தபோது டிரைவர் எப்படி வந்தாருன்னு. ஆமா வந்தாரு. இருக்கா வீடியோ சகிதம் வச்சிருக்கேன், நான் ப்ரூஃப் வேணா காட்டுறேன். அது இவ்வளோ லாங் ஜேர்னில நேத்து தனுஷ்கோடி டு ரூம். ஏன்னா முத நாள் நைட் ஒர்க் பண்ணேன், அதனால எனக்கு கொண்டு எங்கேயே விட்டுற கூடாதுல்ல, அதனால சேஃபா சாந்தி கிட்ட. நல்ல பிள்ளை. உங்க ஃபோன்ல நல்ல பளபளன்னு இருக்குல்ல முகம். ஆமா, அப்போ போற வழியில பாப்போம். பை. இனி 2 கோயிலுக்கு போகணும்னு நினச்சிருக்கோம். அது போனால் அங்கே வீடியோ எடுத்தால் நான் போடுறேன். வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராமாயணம் கதை தெரிஞ்சவங்க இந்த ராமேஸ்வரத்துக்கு போனால் ரொம்ப பிடிக்கும். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி பக்தி மார்க்கமாக இருக்கிறவங்க, ராமாயணம் கதை பிடிச்சவங்க, அப்படி தெரிஞ்சவங்க அப்படி போனால் அதில் உள்ள சீன்ஸ் எல்லாம் நமக்கு நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ராமேஸ்வரத்தில் என்ன ஸ்பெஷல்னால், சிவபூஜை செய்கிறதுக்கு சிவன் சிலை வேணும்னு சொல்லிட்டு ஹனுமனை அனுப்பியிருப்பாங்க, ராமன் சீதா. அப்போது ஹனுமன் போனவர் வரலை. சூரியன் மறைகிறதுக்குள்ளே இந்த பூஜை பண்ணணும். ஆல்மோஸ்ட் சூரியன் மறைகிற நேரம் வந்ததுனால சீதா என்ன பண்ணாங்க, சும்மா அந்த கடற்கரையில் உள்ள மண் வச்சு ஒரு சிவன் சிலை அவங்களே செஞ்சாங்க. செஞ்சுட்டு அதை வச்சு நம்ம வழிபடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு செய்யும்போது லாஸ்ட்டு கரெக்டாக இது செஞ்சு முடிக்கும்போது ஹனுமன் சிலை கொண்டு வந்துட்டார். கல் சிலை கொண்டு வந்தோடனே சீதா இது மண் சிலை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க பார்க்கும்போது அது உடைக்க முடியல. இப்பையும் ராமேஸ்வரத்தில் மூலஸ்தானத்தில் அந்த சிலை தான் வச்சுருக்காங்களாம். ஹனுமன் கொண்டு வந்த கல் சிலை அடுத்த ரூமில் வச்சுருக்காங்க. எங்கள் கூட கூட்டிகிட்டு வந்த ராஜான்னு ஒருத்தர் கைடு மாதிரி எங்களுக்கு வந்தார். அவர் கூட எங்களை கூட்டிகிட்டு ஒவ்வொரு விளக்கங்கள் சொன்னார். இதெல்லாம் கேட்க நல்லா இருந்தது. எங்களுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வந்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான் பெரிய பக்திமான்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் நல்லா இருந்தது. நிறைய பேர் கேட்பீங்க, கோயிலுக்கு போயிட்டு உடனே நீங்கள் எப்படி ஃபிஷ் சாப்பிட்லான்னு. நமக்கு அங்கே தான் அது கிடைக்கும், அது பெரிய ஃபேமஸ்ன்னு நம்ம யூடியூப்லலாம் பார்க்குறோம். அப்போது இதுக்காக ஒரு தடவை ராமேஸ்வரத்துக்கு மெனக்கிட்டு இங்கேருந்து போக முடியாது. இப்போ போன இடத்துல கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் போய் சாப்பிட்டதில் ஒன்றும் தப்பு இல்லையே, இல்லை? ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. என்ன சொல்கிறது, என்விரான்மெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, என்ன ஒரே ஈயாக இருந்தது.
ஈக்கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியுமா நீ க்ளீனருன்னு. ஆனால் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க, அந்த இடங்கள்லாம் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஆனால் அந்த ஃபிஷ்ஷோட மணத்துக்கு வரும்னு நினைக்கிறேன், நிறைய இருந்தது. அல்லாமல் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. எனக்கு ஃபிஷ்ஷே பிடிக்காது, இப்போ சாப்பிடணும் டாக்டர் ரொம்ப சாப்பிடணும்னு சொல்கிறதுனால ரொம்ப மல்லு கட்டி விஷம் சாப்பிட்ட மாதிரி தான் சாப்பிடுவேன். ஆனால் அங்கே டேஸ்ட்டாக இருந்தது, அங்கே நான் இஷ்டப்பட்டு சாப்பிட்டேன். இப்போ நீங்கள் யாராவது ஃபிஷ் சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. காரில் வாங்கி கூட சாப்பிடுங்க, அங்கே உட்காந்து சாப்பிட முடியலன்னா நமக்கு முன்னாடி வச்சு தான் ஃப்ரை பண்ணி தராங்க, அதெல்லாம் ஹைஜீனிக்காக தான் இருக்குது. அப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.